பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 28 முதல் 30 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சொல்ல தேவன் தாமே நம்ம கிருபையை பாராட்டுவாராக. 28வது அதிகாரத்திலே ஏசாயா தன்னுடைய சொந்த நாட்களில் உள்ள எப்ராயிமுக்கு விரோதமாய் சொல்கிறதான ஒரு காரியம். மகிமை உண்டாவதாக. அங்கு எப்ராயிமுடைய பாவத்தையும் விசுவாச மறுதளிப்பையும் கண்டித்து வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. அக்காலத்தில் சேனைகளின் கர்த்தர் தಮ್ಮ ஜனத்துக்கு மீதியானவர்களுடைய மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்கிற உட்கார்ந்தவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்பர்களின் பராக்கிரமாகவும் இருப்பார். மகிமை உண்டாவதாக. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதிக்கப்படும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதே வேளையிலே ஆண்டவருக்கு உகந்த விதமாய் வாழுகிறவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம். சமயமே உண்டாவதாக. எப்ராயிம் குறித்து பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடிமடியுள்ள மேலுள்ள அங்கங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே என்று ஆண்டவர் அழைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எப்ராயிமை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். ஆனால் ஜனங்கள் ஆண்டவர் விட்டு அதிகமாய் விலகி போய்விட்டார்கள். எனவே தான் ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது காரியம், இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில வைக்கிறேன், அது பரிசீலிக்கப்பட்டதும் விளையேறப்பட்டதும் அத்திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஆண்டவர் சொல்கிறதான இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஜனங்கள் ஆண்டவர் அறியாதபடிக்கு விலகி போகிற சூழ்நிலையில கிறிஸ்துவானவன் இந்த உலகத்தின் வழியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் தாமே மூளைக்கல்லாக அஸ்திபார கல்லாக சீயோனிலே புது திருச்சபையிலே புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். அதன் அவர் மீது விசுவாசமா இருக்கிறவன் ஒரு நாளும் பதறி போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆண்டவர் மனம் திரும்பி ஆண்டவர் தாமே அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், அவரை அண்டிக் கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 29வது அதிகாரத்திலே தாவீது நகரத்துக்கு ஐயோ, தாவீது வாசமணி நகரமாகி அரியலே ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறது குறித்து பார்க்கிறோம். அரியல் என்பதற்கு சிங்கம் என்று பொருளாம். அது எருசலேமை குறிக்கிறது. நமது ஆண்டவர் அவர் யூத ராஜ சிங்கம். அங்கே அவருடைய நகரம் தான் அது எருசலேம் மகாராஜாவின் நகரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆனால் அந்த நகரத்திலே ஜனங்கள் எப்படி மாறி போய்விட்டார்கள் என்பதை வேதம் நமக்கு இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. அவர்கள் பாவத்தில் அவர் பாவத்திலே அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி போனார்கள். ஆண்டவர்தாமே ஒரு அழைப்பு கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். இங்கே சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கு உண்மையில் வருகிற அந்நியரின் திரள் பொடித்து தூள் நினைத்தாகவும் பலமந்தின் திரள் பறக்கும் பதறல் நினைத்தாகவும் இருக்கும், திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய எழுச்சியினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலியினாலும் சேனின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய் என்பதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். பூமியின்
இயற்கை சீற்றங்கள், அநேக காரியங்கள் தேவனுடைய கோபாக்கினின் காரியமாக வந்து விடுகிறது. ஆண்டவர் எச்சரிப்பு வருகிறது. கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் ஒரு நியாய தீர்ப்பு கொடியதாயிரு. அவர்கள் அழியும். அவர்களை முழுவதும் அழிக்க தேவன் மீதியாக இருக்கிறவர்களை வைத்து வைப்பார். ஆண்டவர் தாமே மனம் திரும்பி ஆண்டவர் உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களை எப்பொழுதும் தன்னோடு கூட பாகால் முன்பதாக முழங்காட்படியிடாத 7,000 பேரை வைத்திருக்கிறேன் என்று எலியாவை நோக்கி சொன்னவர். ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு எப்பொழுதும் உண்டு. அந்த கூட்டம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். அந்த கூட்டத்தில் நாமும் காணப்படும்படி முன்னரான தேவன் நமக்கு அருள் செய்வார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ என்னை விட்டு தூரமாயிருக்கிறது. எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ளம் அங்கலாய்க்கிறது. எருசலேம் மனம் திரும்பும்படியாக எருசலேமுக்கு வந்து அவர் தாமே அந்த நகரத்தின் புறம்பாக சிலுவிலே தன்னை ஒப்பு கொடுத்தவர். சிலுவிலே நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினவர். ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து மனுஷர் எளிமையானவர்கள் இஸ்ரவேல் பரிசுத்தருக்குள் கலிகூறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம். ஆனால் கொடியவன் அற்று போனான், சந்ததக்காரன் இல்லாமற் போனான். ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிற ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அதேவேளை 30வது அதிகாரத்திலே முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ, எகிப்துக்கு போகிறவர்களுக்கு ஐயோ, எனது வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிலையிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்து போகிறவர்களுக்கு ஐயோ. ஆண்டோடைய வார்த்தையும் கேட்க வேண்டும். ஆண்டோடைய சமூகத்திலே ஆண்டோரோடு எப்பொழுது நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் விட்டு விலகி எகிப்துக்கு போகக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அஸ்ரியர்களுடன் தங்களை பாதுகாக்க எகிப்தியருடன் யூதர்கள் உறவு நாடினார்கள். இதன் மூலமாக தேவனுடைய ஆலோசனை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். வாக்கு தத்தங்களை அவர்கள் உதறிவிட்டார்கள். பரிசுத்த வாழ்வுக்குள்ள சட்டங்களை புறக்கணித்து விட்டார்கள். ஆவியானுடைய வல்லமைக்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர்கள் மனித பலத்தை நம்பி போனார்கள். ஆனால் அவர்களை ஆண்டவர் எச்சரிக்கிறதான ஒரு காரியம், எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாகும். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறதான ஒரு காரியம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் கர்த்தர் தேவன் சொல்கிறார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். நாமும் கூட ஆண்டவர் சமூகத்திலே நம்ம அமெரிக்கையும் சமாதானமும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ளும்படி அந்த சமயத்தில் காத்திருப்போம். உன்னதான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை கருளை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.